எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மார்ச் மாதம் 3 முறை தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தார். ஏப்ரல் மாதம் வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வரல. அவருக்கு தமிழ்நாடு பாஜக மேலே ஹோப் போயிடுச்சு. அக்கார்டிங் டு ஐபி ரிப்போர்ட் 1-2 கேண்டிடேட் ஜெயிச்சா அதிகம்ன்ற மாதிரி போயிருக்கு பாஜகவில் இருந்து. அந்த 27 மோடி ரொம்ப அப்செட்டில் இருந்தார். மோடி அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருந்தார்னா ஒரு 10 தடவை வந்திருப்பார். நிர்மலா சீதாராமனே வரல. நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கான நிதி இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார் சார். அதான் வரல. நீங்க கேட்ட கேள்வியே பதில் இருக்கு. 26ஆம் ஆண்டு தேர்தல் ஸ்டாலின் யார் என்பதை உலகிற்கு அறிவித்தது. ஸ்டாலின் சூப்பர் அடிக்கிறார். எடப்பாடி அடிக்கிறார், இவர் அடிக்கிறார், மோடி அடிக்கிறார். ஆனால் நிர்மலா சீதாராமன் பேகஸ்டன். அக்கார்டிங் டு ஐபி ரிப்போர்ட் தமிழிசை 3வது இல்லை 4வது இடத்துக்கு வருவான்னா கணக்கு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அப்படிதான் இருக்கு. ஃபைட்டு வேலு அண்ட் வெங்கட்ரமணன் டிவிகே அங்க 2 பேர் தான் ஃபைட். இப்போ தமிழிசை சீன்லயே இல்ல. மயிலாப்பூர் சீன் ஷீ இஸ் நாட் இன் தி சீன். சார் பிரச்சாரம் அப்படி பண்றாங்களே சார். பிரச்சாரம் பண்ண கும்பல் இல்லையாமா? அண்ணாமலை டெல்லிக்கு போனபோது முதல்ல கேள்வி கேட்டாங்கன்னா நிலைமை எப்படி இருக்கு பாண்டிச்சேரியில் கேரளாவில். பாண்டிச்சேரியில் என்டிஏ வந்துடும், கேரளாவில் காங்கிரஸ் வந்துடும், தமிழ்நாடுன்னு கேட்டாரோம் அப்படின்னாரோம். இரட்டையிலையா? அப்புறம் கேட்டாராம் அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும்னு. தேர்தலுக்கு பிறந்து தொடர்ந்தா ஆச்சரியம்னாராம். என்ன காரணம்னா அதிமுக சில இடங்களில் பாஜக கொடியை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் என்று கூறுகிறது. பர்டிகுலர்லி இஸ்லாமிய பெருமக்கள் வாழும் இடங்கள்ல. மற்ற இடத்துல எல்லாம் உங்களுக்கு பாஜக கொடியை கண்ட உறுத்துது. செந்தில் பாலாஜிங்கிற ஃபேக்டர் கொங்கு ரீஜியனில் எப்படி சார் வேலை பார்க்குது? நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். செந்தில் பாலாஜியே திமுகவை தோற்கடிக்கப்படுவார்கள் என கோவை திமுகவினர் செந்தில் பாலாஜி கரூரை விட்டு வந்தது பிடிக்கலன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். திமுக மட்டும்தான் தேர்தல் செலவை கவனிக்குது. ஸ்டாலின் ஒரு கோணம் சீட்டு கொடுத்தா ஜெயிக்க வைப்பார், கூட்டணி ஜெயிக்க வைப்பார். ஆனால் அதிமுகவில் பாதி மந்திரிங்க கையில் வீட்டு டாக்குமெண்ட்டோடு அலையிறாங்க. எடப்பாடியார் சுருக்கு போய் அவுக்க மாட்டேன்றாரு அப்படின்றாங்க. காங்கிரஸ் கமிட்டியில் உட்கட்சி போர் வெடிச்சு சிதறி தூள் தூளாக போயிட்டு. ராகுல் காந்தி இந்த மாதிரி நேரத்தில் வந்தார்னா ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா செல்வ பெருந்தகையோட டயஸை ஷேர் பண்ணுறதுக்கு ராகுல் காந்தி விரும்பல. ஸ்டாலினை விட்டுருங்க, 2வது கதை. செல்வ பெருந்தகையோடையே இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதனால தான் விஜய் ஒரிஜினல் காங்கிரஸ் நம்ம கூட இருக்குங்கிறாரா? அவர் சொல்கிற ஒரிஜினல் காங்கிரஸ் ராகுல். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்ந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். என்னதான் சார் தமிழக பாஜகவில் நடந்துகிட்டு இருக்கு, குறிப்பாக அகில இந்திய பாஜகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பாஜகவுடைய வேட்பாளர்கள், அதே போல் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் மாதம் 3 முறை தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தார். ஏப்ரல் மாதம் வந்துருச்சு. ஏப்ரல் 14ஆம் தேதி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வரல. வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. அது கோயம்புத்தூரா அல்லது கன்னியாகுமரியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. கொடிசியாவில் பேச போகிறாரா இல்லை கன்னியாகுமரியில் ரோட் ஷோ போக போகிறாரா அப்படின்னு பல்வேறுபட்ட ஹேஷியங்கள் பாஜகக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சார் பிரைம் மினிஸ்டர் வருகை ஒரு உறுதிப்படுத்த முடியாத தகவல் இருக்குது? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நல்லா கேட்டீங்க. மார்ச்சில் 3 நாள் தான் வந்தார், ஏப்ரலில் வரலன்னு. அவருக்கு தமிழ்நாடு பாஜக மேலே ஹோப் போயிடுச்சு. நம்பிக்கை அவருக்கு நம்பிக்கை இல்லை. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வரதெல்லாம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகும், ஹோம் மினிஸ்டர் தனியாக போகும், ஐபிலேருந்து போகும். அது இல்லாமல் அவர் வேறு சோர்ஸில் வச்சுருக்கார். அவருக்கு வர ரிப்போர்ட் பிரகாரம் 1-2 கேண்டிடேட் ஜெயிச்சா அதிகம்ன்ற மாதிரி போயிருக்கு பாஜகவில் இருந்து. அந்த 27 அதனால் என்னாச்சு, மோடி ரொம்ப அப்செட்டில் இருந்தார். அவருக்கு மோடி இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டில் இன்வால்வ் ஆகலை, அமித்ஷாவை இன்வால்வ் ஆகலை. அப்புறம் யார் தான் இன்வால்வ்? நிதின் நபீனை விட்டாங்க. பியூஷ் கோயல் நிதின் நபீனை விட்டாங்க. 2 பேர் சொதப்பிட்டாங்க. 2 பேரும் சொதப்பிட்டாங்க.
நயினாரே சொன்னாராம் பெட்டர் கேண்டிடேட் போட்டுறான். சார் இதெல்லாம் முடிஞ்சு போன கதை சார். ஏன்னா எலெக்ஷன் இருக்கும், இன்னும் வந்து 10 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கேண்டிடேட்லாம் யாரையும் மாற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பிரைம் மினிஸ்டர் இல்லை, பிரைம் மினிஸ்டர் அப்செட் ஆகிறதுக்கான காரணம் இருக்குது இல்லையா? சரியான கேண்டிடேட் போடல. அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை மாற்றுங்கன்னு சொல்லல, கேண்டிடேட்டை மாற்றுங்கன்ற வார்த்தையை சொல்லலை. கேண்டிடேட் மேலே மன வருத்தத்தில் இருக்காருன்னா மன வருத்தத்தில் இருக்கார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாப்பூரில் கேம்பெயின் பண்ணணுன்னு வந்து போட்டு நச்சரிச்சாங்க அவர். என்எஸ்சி சொல்லிடுச்சா மயிலாப்பூர் பிரைம் மினிஸ்டர் வரத்துக்கு உண்டான அருகதை இல்லாத பகுதி. ஏன்னா அது வந்து நேரோ சீட்ஸு. சார் ஏன் சார் லாஸ்ட் டைம் வந்து பாண்டி பஜாரில் பிரச்சாரம் பண்ணார் சார் பிரைம் மினிஸ்டர். பாண்டி பஜார் மயிலாப்பூர் வந்து மாட வீதி சின்ன சிறுமா கடையெல்லாம் இருக்குது. கடை எடுத்த வாழ்வாதாரம் பாதிக்கும். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா 2 நாளைக்கு மயிலாப்பூரில் கடை இருக்காது. கடை இல்லைன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, கோயிலுக்கு போக முடியாது, செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும். நடைபாடை கதைவாசிகள்லாம் அதிமுக பாஜக எதிராக திரும்புவாங்க. ஓகே, இது அவங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு. மயிலாப்பூர் மயிலாப்பூர்னா எங்களை அபிராமபுரமா சிஐடி காலனியா? மயிலாப்பூர் மாட வீதி சுற்றி போயணும். அங்கே கடையே 2 நாளைக்கு இல்லைன்னா ஒத்த ஓட்டு போட மாட்டான். ஆல்ரெடி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்டில் தேவநாதன் யாதவ் என்டிஏ கேண்டிடேட்னு டிஎம்கே ரொம்ப பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணிட்டு வருது. திமுகவோட பிரச்சாரங்கள்லாம் மயிலாப்பூரில் சூப்பராக ஈடுபடுது. ஓகே, மக்களே தேவநாதன் யார் தெரியுமா? என்டிஏ சிவகங்கா கேண்டிடேட்டு. உங்கள் பணம்லாம் எழுந்தீங்களே, 300 கோடி 400 கோடி சாப்பிட்டானே, அப்படி பிரச்சாரம் பண்ணுறாரு வேலு. ஓகே, வேலு ஆறுதல் வேலுன்னு சொல்ல மாட்டேன், திமுக காரங்க. ஏன்னா சென்டிமெண்ட்டில் அடிக்கிறாங்க. ஓகே, மயிலாப்பூரில் இருக்கிறது தான் அதிகமான பேர் மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்டில் பணத்தை இழந்தவர்கள். ஆமாம், நீங்கள் பாஜக லிங்க் பண்ணி விட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சது. ஈஸியாக A+B = C முடிஞ்சு போச்சு. ஓகே, ஆல்ரெடி அக்கார்டிங் டு ஐபி ரிப்போர்ட் தமிழிசை 3வது இல்லை 4வது இடத்துக்கு வருவான்னா கணக்கு இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? அப்படி தான் இருக்குது. 2வது ஃபைட்டு வந்து வேலு அண்ட் வெங்கட்ரமணன் டிவிகே அங்கே 2 பேர் தான் ஃபைட் இப்போ. ஓகே, வெங்கட்ரமணன் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. ஓகே, வேலு ஜெயிச்சிருவார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவார். வெங்கட்ரமணன் தமிழிசை சீன்லேயே இல்லை. ஓ, மயிலாப்பூர் சீன் ஷீ இஸ் நாட் இன் தி சீன். சார் பிரச்சாரம் அப்படி பண்ணுறாங்களே சார். பிரச்சாரம் பண்ண கும்பல் இல்லையாம்மா, அதுக்கு வரேன். பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் கண்டுக்கல. எனர்ஜி சொல்யூஷன் மெட்டீரியல்லாம் அங்கே ஏரியாலாம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஸ்டெரைல் பண்ணி ஆகணும். 4 மாட வீதியையும் பிரைம் மினிஸ்டர் வராருன்னா ஸ்டெரைல் பண்ணி ஆகணும். ஸ்டெரைல் பண்ணணும், கம்ப்ளீட்டாக எல்லாம் தூக்கி பண்ணணும். அது மக்கள் அதிருப்தி அதிகமாகிடும். ஏன்னா மாட வீதி தான் மயிலாப்பூர். இப்போ கோயிலுக்கு போக முடியாதுன்னா ஏன் பிஜேபி ஓட்டு போகணும்னு கேட்பான். இதெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டது. ஓகே, ட்ராப் மெட்ராஸ்ன்றான். ஒன்று கொய்யா இந்த மக்கள் கொடிசியாவில் பிளான் பண்ணாங்க. கொடிசியாவில் வானதி சீனிவாசனுக்கோசரம் தான் பிளான் பண்ணுறாரு. வானதி உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கிட்டிருக்காங்க. என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகும் ஒரு பையன் தான் இன்றைக்கி கூட பேசுகிறார் ப்ரெஸ்ஸில். நாங்கள் சீக்கிரம் கொண்டாடியும் நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம். நல்ல குட் லீடர், குட் ஸ்பீக்கர். அவங்க உடல்நிலை தேறி வந்து பிரச்சாரம் மீண்டும் ஈடுபட முடியுமா அப்படின்னு தெரியல. நம்ம கடவுளை வேண்டுறோம். வானதி இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் கோயம்புத்தூருக்கு வந்து என்ன லாபம்னு ஒரு கேள்வி வருது. ஓகே, பிரைம் மினிஸ்டராக கன்னியாகுமரி நாகர்கோவில் முடிச்சுட்டு காந்தி நயினாரை கேம்பெயின் பண்ணுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. யாருக்கு பண்ணுற மாதிரியே ஸ்டேட் பிரசிடென்ட் பண்ணணும். கூட காந்தி மோடிக்கு நெருக்கமானவர், ஒரு 4-5 லோக்கல் கேண்டிடேட் வச்சு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. அமித்ஷா சீன்லேயே இல்லை. ஆமாம், வாரம் வந்துட்டு போனார். எங்கே போயிட்டாரு? தமிழ்நாட்டெல்லாம் தங்குவார், வீடெல்லாம் எடுத்துட்டாரு. பியூஷ் கோயல் வீடு எடுத்துட்டாரு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, பழைய பார்க் ஷெராட்டன் பக்கத்தில் வீடு எடுத்துட்டாரு. ஓகே, வீடு எடுத்தாச்சு. அவர் ஒய்ஃபெல்லாம் அங்கே இருக்கு, ஜாலியாக இருக்கார். அவர் ஜாலியாக இருக்கார். ஸோ பியூஷ் கோயல் வீடு எடுத்துட்டாரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் வராரா இல்லையான்னு தெரியல. அமித்ஷா வராரான்னு எனக்கு தெரிஞ்சவருக்கு இன்டெலிஜென்ஸில் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க, சார் பிரைம் மினிஸ்டர் வரதெல்லாம் 1 வாரம் முன்னாடி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ்க்கு வரும், இன்டெலிஜென்ஸ்க்கு வரும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த கம்யூனிகேஷனும் வரல. ஏன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் உலக அளவே செக்யூரிட்டியில் ஒருத்தருங்க, வேர்ல்டு லெவல் செக்யூரிட்டி. பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஈக்குவல், டொனால்ட் ட்ரம்ப் ஈக்குவல் செக்யூரிட்டி. சிட்டியே ஸ்தம்பிச்சு போயிடும். டிநகர் எப்படி டிநகர் வந்தது பல விவகாரங்களை என்எஸ்டிக்குள்ளே ஏற்படுத்துது. வேண்டாம் நாங்கள் அவங்க இவ்வளோ கேட்டு பண்ணி வச்சுட்டாங்க. காலேஜ் படியாக போய் பிரைம் மினிஸ்டருக்கு இதெல்லாம் டைமே இல்லை. நீ எங்கே வரீங்களா போயிட்டே இருப்பார். அவர் ஏன் செக்யூரிட்டி கிளியர்ன்ட்டு அதெல்லாம் கேட்க மாட்டார். ஸோ கன்னியாகுமரி மட்டும் நாகர்கோவில் அந்த மாதிரி வந்துட்டு போகிறதா ஒரு பிளான். அப்போ திருச்செந்தூர் எல்லாம் வெயிட் பண்ணிடலாம். ஓகே, இது என்ன பிரச்சனைன்னா
மோடி வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருந்தார்னா ஒரு 10 தடவை வந்திருப்பார். நிர்மலா சீதாராமனே வரல. நோன் ஃபேஸ். இப்போ பியூஷ் கோயலை விட தமிழ்நாட்டில் அதிகம் அறியப்பட்ட ஒரு மத்திய தலைவர்னா நிர்மலா சீதாராமன். ஜெய்சங்கர் அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவர் மந்திரி பதவி இருக்காத அரசியல் பேச மாட்டார். நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி இந்த மாதிரி தான் கொடுக்கல அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார் சார். அதான் வரல. அதான் வரலையா? அதான் வரல. நீங்கள் கேட்ட கேள்வியே பதில் இருக்கு. நான் கரெக்டாக சொல்லிட்டேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதான் நான் சொல்லக்கூடிய பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ நிர்மலா வந்தீங்கன்னா திசை மாறி போயிடும் கேம்பெயின். ஸ்டாலின் முட்டக்கூடிய மனுஷன் இல்லை. எங்கே பிடிக்கணுமோ டக்கு 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 டக்குன்னு பிடிப்பார். அவர் நல்லவரா கெட்டவரா கட்சி நல்லதெல்லாம் இல்லை. ஸ்டாலின் கை தேர்ந்த அரசியல்வாதி ஆகிட்டார்னா இந்த தேர்தல் 26ஆம் ஆண்டு தேர்தல் ஸ்டாலின் யார் என்பதை உலகிற்கு அறிவித்தது. அந்த அது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே நான் போகல. இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி பிரகாரம் ஸ்டாலின் சூப்பர் அடிக்கிறார். எடப்பாடி அடிக்கிறார், இவர் அடிக்கிறார், மோடி அடிக்கிறார், நார்த்து சவுத்துன்றாரு எங்களை இருந்தால். அதனால் நிர்மலா சீதாராமன் பேகாஸ்டாங்க. ஓகே. அப்போ டெல்லியை கூப்பிட்டு சொல்லி மேடம் நீங்கள் போகாதீங்க, அங்கே போனால் ஆன்டி வேவ் ஆகிடும், கந்தலா போடும், போகாதீங்கன்னு. ஸோ மோடி வரல, அமித்ஷா வரல, நிர்மலா சீதாராமன் வரல. பியூஷ் கோயல்னா கிழிக்க போகிறார். அவர் யாருன்னு மெட்ராஸ்லேயே பாதி பேருக்கு தெரியாது. நிதின் நபீன்லாம் வந்தாரே சார். நிதின் நபீன் யார்? உங்களுக்கு எனக்கு நான் நிதின் நபீன் ரோட்டில் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிப்பேன் நினைப்பீங்களா? இல்லை, நோன் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே. தலைமைங்கிற இப்போ வெங்கையா நாயுடுவாது பாதி பேருக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஒரு காங்கிரஸ் தலைவர் ராஜ்நாத் சிங்லாம் தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. அமித்ஷா தெரியும். மோடி தெரிகிற அளவுக்கு அமித்ஷா தெரியாது. ஆமாம், அமித்ஷா தெரிகிற அளவுக்கு வெங்கையா நாயுடு தெரியாது. இது ஒரு கிரேடிங். ஸோ மத்திய பாஜக தமிழ்நாடை கைவிட்டுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுன்னா எழுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அப்செட்டாக இருக்காங்கன்னு தெரியுது. ஓகே. அண்ணாமலை போய் சரி பண்ணிட்டு வந்தாராம். அண்ணாமலை பற்றி தான் கேள்வி கேட்கணும். அண்ணாமலை மன வருத்தத்தில் இருந்ததாக நமக்கு தகவல். அதையெல்லாம் மீறி டெல்லி அவரை வந்து கூப்பிட்டு வச்சு பேசியதாகவும் தகவல். இப்போ தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹெலிகாப்டர், தமிழ்நாட்டில் தனி ஹெலிகாப்டர்ல பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரே நபர் அண்ணாமலை தான். சிஎம் கூட வந்து ஃப்ளைட்டில் தான் போறாரு, டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் தான் போறாரு, பயணிகள் யூஸ் பண்ணுற ஃப்ளைட்டில் தான் போறாரு. தனி ஒரு நபராக ஹெலிகாப்டரில் வந்து அண்ணாமலை தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. இதுக்கு என்ன சார் காரணம்? அண்ணாமலைக்கு என்ன சொன்னாங்க டெல்லி? அண்ணாமலை டெல்லிக்கு போனபோது முதல்ல கேள்வி கேட்டாங்கன்னா நிலைமை எப்படி இருக்குது பாண்டிச்சேரியில், கேரளாவில். பாண்டிச்சேரியில் என்டிஏ வந்துடும், கேரளாவில் காங்கிரஸ் வந்துடும். தமிழ்நாடுன்னு கேட்டாரோ இப்படின்னாரோம். ரெண்டு வரல காமிச்சாங்க. இரட்டையிலையா? ரெட்டையில் ரெண்டு எம்எல்ஏக்கள். அவங்க பிஜேபி தான் ரெட்டையை பற்றி கேட்க மாட்டாங்க. ஓகே. ரெட்டையில பற்றி அப்புறம் கேட்டாங்க. முதல்ல பிஜேபி எப்படி ரெண்டு சீட்டு வரும்னாலும். என்ன எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் உண்மையை நிலவரத்தை சொல்கிறேங்க. கேண்டிடேட் சாய்ஸ் எல்லாம் தப்பு. என்ன அண்ணாமலை நீங்கள் வந்து இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னாங்க. நான் இறங்கி வேலை செய்ய தயார். கூப்பிட்டனால நான் காரியகர்த்தா. அப்புறம் உங்களோட ரசிகர்கள் வந்து பாஜக திட்ட தொடங்கிட்டாங்க. பாஜகவோட எதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்னு ஒரு பேச்சு போதேன்னு கேட்டாங்க. ஓகே. அண்ணாமலை சொன்னால் என்கிட்ட வார் ரூம் கிடையாது, ஐடி விங் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னை ஆதரித்து எழுதுபவர்கள் கட்சிக்காரனும் கிடையாது. கட்சிக்காரன் நான் ஒரு உத்தரவு போட்டேன். என் மீது உள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி பாஜக எதிராக திரும்பக்கூடாது. நீங்கள் எல்லாம் பாஜகவை ஆதரிக்கணும், பாஜக தாமரைக்கு ஓட்டு போகணும், ரெட்டையிலைக்கு ஓட்டு போகணும்னு சொல்லியாச்சு. நான் பார்ட்டி மெம்பரை போய் எனக்கு வீடு கதவு தட்டி திட்டாதீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாலும். அப்படி நான் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். அப்படி ஆமாம், அவங்களாம் வந்து பிஜேபியை வறுத்தெடுக்கிறாங்க, தமிழிசையை வறுத்தெடுக்கிறாங்க. அந்த வறுத்தெடுக்கிற நியூஸ் ஐபி வழியாக நிதின் நபீனுக்கு போயிருக்கு. அண்ணாமலைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ண முடியும்? வாட் யூ வாண்ட் மீ டு டூ? என்கிட்ட நான் என்ன பவர் இருக்குது? கட்சிக்காரனை சஸ்பெண்ட் பண்ணால் திட்டி வைக்கலாம், ரசிகர்கள் ஃபேன்ஸு கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவன் அப்படின்னு. அப்புறம் வேறு என்னென்ன பண்ணலான்னு கேட்டாலும் இந்த டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, கமிஷனர், ஹோம் செக்ரட்டரி வச்சுன்னு வேலைக்கு ஆகுது. இவங்க எல்லாரும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக ஆதரவாளர்கள். எலெக்ஷன் கமிஷன் இன்னும் மாற்றலை, டெல்லியோட ஆதரவு இருக்கிறதா பேசிக்கிறாங்க மக்கள். என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டோம். உடனே நிதின் நபீன் கூப்பிட்டு மாற்றிட்டார், எல்லாம் மாற்றிட்டாங்க. மூணாவது, உங்களுக்கு கேம்பெயினுக்கு என்ன ஒன்றுன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே வேணாம், யார் கூப்பிட்றாங்களோ பண்ணி. இல்லை, நீங்கள் ஏடிஎம்கே கேம்பெயின் அதிகமாக போகிறதா கேள்விப்படுறோம். ஏடிஎம்கே கூப்பிட்டா நான் பணம் அனௌன்ஸ் சொன்னேன். நான் எந்த கேண்டிடேட்டையும் பணம் வாங்க மாட்டேன், சாப்பாடு செலவு கேட்க மாட்டேன், டிரான்ஸ்போர்ட் கேட்க மாட்டேன், பெட்ரோல் லோன் கேட்க மாட்டேன். என் கைவிட்டு போடுவேன்,
கட்சி கொடுக்காதேன்னா கட்சி தலைவர் இல்லை, நான் ஸ்பெண்ட் பண்ணி போகிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என் காரில் போகிறேன், கேம்பெயின் பண்ணுறேன், நான் பாட்டுக்கு வந்துட்டு கையில் ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லைன்றான். நோ வி ஆர் கிவிங் யூ ஹெலிகாப்டர் அப்படின்னா தேங்க்யூனாராம். முதல்ல சொல்லிட்டு இருந்தோம், தேர்தல் நெருங்கும்பொழுது அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நீங்கள் கூட கேட்டீங்க, எப்படி அவர் தலைவர் இல்லை, ராஜ்யசபா மெம்பரால், மந்திரியால் உடனே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். முக்கியத்துவம் என்பது பதவியினால் அல்ல என்பதை இந்த விஷயம் ப்ரூவ் பண்ணிட்டு. ஓகே, நயினாருக்கே தனி ஹெலிகாப்டர் கிடையாது. முதல்வரே வந்து பாவம் அவரே கமர்ஷியல் ஃப்ளைட் தான் போகிறார், ட்ரெயினில் போகிறார். அப்போ கலைஞ்ச ட்ரெயின் தான் போவார். நான் கூட ஏன் ட்ரெயினில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிற சமயம் எங்கடா வரும், படா ஜாலியாக போகலாம், பேசின புக்கெல்லாம் நிறைய படிப்பேன். அவர் என்ன பாருங்க, ட்ரெயினில் போகும்போது புக் படிச்சுட்டே போவார். ஒரு நாளைக்கு 10 புக்கு படிப்பார் நினைக்கிறேன். அந்த ஏஜ்லேயும் அவர் மாதிரி ஒரு ஒரு கட்டுக்கோப்பான மனிதர். அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து ட்ரெயினில் போகிறார், மெட்ரோவில் போகிறார். இதில் பாரு, நீங்கள் காப்பி அடிக்கிறார் மோடின்னு சொல்லலாம், அது வேறு விஷயம். மக்களோட பழகிறதுக்கு எங்கே எது ஆப்பர்ச்சுனிட்டி? ஒரு முதலமைச்சர் செக்யூரிட்டியில் இருக்க எப்படி பழகும்? இந்த மாதிரி போய் 4 பேர்ட்ட உங்கள் கட்சி என்னங்க டிஎம்கே போடுவீங்களா, ஓட்டு கேட்குறாரு, மெட்ரோலையும் ஓட்டு கேட்குறாரு, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. அது ஒரு நல்ல மூவாக பார்க்கப்படுகிறது. இப்போ அண்ணாமலைக்கு வந்து ஹெலிகாப்டர் கொடுத்துட்டாங்க. அண்ணாமலைகிட்ட வேறு என்னென்ன பண்ணலான்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், வந்து கேண்டிடேட்லாம் நீங்கள் வந்து பணம் வந்து டைரெக்டாக கொடுத்துடாதீங்க. எம்பி தேர்தலில் பணம் கொடுத்தவங்க, நீங்கள் இப்போ 20 கோடி என்னமோ கொடுத்தீங்க, 1 கோடி 2 கோடிக்கு மேலே செலப்படல, 12 கோடியை வச்சுட்டு நகை, கோல்டு, வீடு, பெண்களாக இருந்தால் நகை, ஆண்களாக இருந்தால் வீடு, ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டாங்க. என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் அக்கௌண்ட்லேயும் 40 லட்ச ரூபா போட்டுருங்க. அஃபிஷியல் தேர்தல் கமிஷன் அங்கீகரித்த தொகை. அது அது புதுசாக கிரியேட் பண்ண அக்கௌண்ட். பழைய அக்கௌண்ட்டில் போட முடியாது, எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டில் கிடையாது. எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டில் 10 பைசா வராது. புதுசாக எலெக்ஷனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த நம்பரை எலெக்ஷன் ஆஃபீஸரை கொடுக்கணும். ஓகே, தேர்தல் செலவுக்காக என்ன செலவு, என்ன வரவு செலவு கணக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் இங்கே ஸ்டேட் எலெக்ஷன் அர்ச்சனா பட்டாக்கிட்டே கொடுக்கணும். புது அக்கௌண்ட் நம்பர், எனி நேஷனலைஸ் பேங்க், whatever ப்ரைவேட் பேங்காக கூட இருக்கலாம், அந்த அக்கௌண்ட் கொடுக்கணும். அந்த முடிஞ்ச உடனே சப்மிட் பண்ணணும். ஓகே, 40 லட்சம் போட்டிருக்கேன்னாலும் அப்புறம் மற்ற செலவுகளுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை, செலவுக்கு 40 லட்ச ரூபா பத்தாதே சார், பத்தாதுமா. மற்ற செலவு கொடுக்க வேண்டிய பணத்தை அதான் போன வாட்டி சுருட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி சொன்னாலும் 3 பேர் கொண்ட கமிட்டி, அந்த 27 தொகுதியில் பாஜகவுக்கு மட்டும் ஒரு RSS லோக்கல் தலைவர், மாநில செயலாளர், பொருளாளர் இல்லை தலைவர், கேண்டிடேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர், ஏன்னா கேண்டிடேட் ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுக்கணும். இந்த 3 பேரும் ஜாயிண்ட்டாக பொறுப்பெடுத்துட்டு அந்த பணத்தை செலவு பண்ணணும். ஓகே ஓகே, இது வரைக்கும் யார்கிட்ட எங்கே போச்சுன்னு தெரில. போன தேர்தல் எம்பி தேர்தலில் எனக்கு கைத்த ஒருத்த பணமே வரலன்னா, ஒரு 1 கோடி வந்ததுன்னா, ஒரு 5 கோடி வந்ததுன்னா நடுவில் இவனை சாப்பிட்டான். இப்போ சொல்லிட்டாங்களா, நோ, செலவுகள் பண்ண இந்த 3 பேர் கமிட்டி கொடுத்து அந்த 3 பேர் கமிட்டி தான் அந்த செலவு பண்ணணும். ஓகே, கேண்டிடேட்டுக்கு சொல்லலாம், இந்த பத்திரிகை விளம்பரம் கொடுங்க, இந்த நோட்டீஸ் போர்டு அடிங்க, இந்த கரகாட்டம் பண்ணுங்க, வண்டி முன்னாடி நாதோசனம் வாசிச்சு, அதெல்லாம் சொல்லலாம். அந்த பணம் கொடுக்கறத எம்பி தேர்தலில் கற்றுக்கொண்ட பாடம் சுருட்டிட்டாங்கன்றதுனால எல்லா தலைவர்களுமே ஒருத்தர் எல்லாருக்குமே அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி செலவு பண்ணும். ஓகே, அப்படின்னு இதெல்லாம் அண்ணாமலை கொடுத்த அட்வைஸ். ஸோ அண்ணாமலை எந்த ரோலில் வந்துட்டார்? இப்போது அட்வைசர் ரோலில் வந்துட்டு. ஓகே, அட்வைசர் ரோலில் வந்துட்டு சொன்னாராம், இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் கேட்டாராம், அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும்னு. தேர்தலுக்கு பிறந்து தொடர்ந்தால் ஆச்சரியம்னாராம். தேர்தலுக்கு பிறகு என்ன காரணம்னா, ஐபி போன நியூஸ் சிலதெல்லாம் கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. ஐபியிலேருந்து போகிற நியூஸ் எல்லாமே மத்திய பாஜக நம்புறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அதிமுக சில இடங்களில் பாஜக கொடியை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் என்று கூறுகிறது. அப்படியா? பர்டிகுலர்லி இஸ்லாமிய பெருமக்கள் வாழும் இடங்களில். சரி, அது ரைட்டு. மற்ற இடத்துல எல்லாம் உங்களுக்கு பாஜக கொடியை கண்ட உறுத்துது. எப்படி விசிகா வந்து கொடியை எடுத்துகிட்டு டிஎம்கே பட்டியலின மக்கள் ஏரியாவுக்கு மட்டும்தான் விசிகா கொடியோட போகுது, மீதெல்லாம் விசிகா கொடி கிடையாது. மேடையில் பிரேமலதாவோட சண்டை, கணத்தில் அரைஞ்சி, அதெல்லாம் வேறு கதை, அதெல்லாம் அது உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பாஜகவை அதிமுக ஒதுக்குகிறதா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமாங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதுக்கு என்ன சொன்னான்னு தெரியல, அந்த டீட்டெயில் நமக்கு தெரியல. அது கேள்வியாக கேட்கப்பட்டது. ஓகே, எல்லா கேள்வியும் கேட்டாங்க அவள்கிட்ட. இருக்குமா, தொடருமா, தொடராதா, இருக்குமா, போகுமா, போகாதான்னு.
அப்போ சொன்னாரா நம்மளை சொன்னாரா நடந்தது நீங்கள் சொன்ன நடந்ததை பற்றி விட்டுருவோம். 29 தேர்தலில் பாஜக தனியாக போட்டி போடும், 40 சீட்டில் போட்டி போட்டு 20 சீட் ஜெயிக்கும். அப்போ கடந்த பாராளுமன்றத்தை அப்படின்னு ஆரம்பித்தாரோம். கடந்த பாராளுமன்றத்தில் நம்ம தோக்கடிக்கப்பட்டோம். யாரால? ஓன் பிஜேபிக்காரனால பல இடங்களில். அது இல்லாமல் கிராஸ் ஓட்டிங் ஆகிடுது, அது இல்லாமல் ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஸோ அந்த அளவுக்கு கட்சியை வளர்க்கலை. இப்போ வளர்த்தாச்சு, இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்குது. கட்சியை வளர்த்து உங்களுக்கு வேணுங்கிற 20 எம்பியை நான் கொடுக்குறேன். அப்போ will you become ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் அகைன்னு கேட்டாலும் டெல்லி என்ன முடிவு போனதான் எடுத்துக்க தயார். நீங்கள் திருப்பி மாநிலத்தில் வரணும்னா வரேன், எம்பிஏ போகணுன்னா போகிறேன். நான் என்னையும் காரிய காத்த எனக்குன்னு தனிப்பட்ட வெறுப்புகள் கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கேட்குறேன். நீ கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லாதீங்களா, போனால் போய் ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்துக்கிறேன், போனா போகிறேன் அப்படி சொன்னோடனே டெல்லி நெகிழ்ந்து போச்சான். என்ன இப்படி இவ்வளோ எல்லாரும் அவரை தரக்குறைவாக பேசி கூட அவர் இவ்வளோ. அப்புறம் சொன்னாராம், நான் என்னை எதிர்க்கும் 4 தலைவர்களுடைய தொகுதியில் முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிப்பேன். எல்முருகன், தமிழிசை, நயினார், வானதி. டெல்லி கேட்டு தான் போய் நான் இல்லை நாளைக்கு வந்து நீ அவங்கள பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களை செலக்டிவாக பண்ணீங்க, நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் காந்தி கீந்தி எல்லாருக்கும் பண்ணிடுறேன், தமிழிசைக்கும் பண்ணுறேன். நான் வராரு, அடுத்த வாரம் வர 20th அன்னைக்கு வர்றாரு. 2 சீட்டு தான் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். 2 சீட்டு தான் பாஜக ஜெயிக்கும்னு சொன்னீங்க. அந்த 2 சீட்டில் மயிலாப்பூர் இருக்குமா? மயிலாப்பூர் கண்டிப்பாக இல்லை. நயினாருக்கு வாய்ப்பு இருக்குது சாத்தூரில். அப்புறம் அதே மாதிரி காந்திக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்படும். 2 இடங்கள் தான். 2 இடம் இப்போ வந்த தகவல் படி மேபி தெரியல நமக்கு. கோவை வடக்கு சார் உடம்பு சரியாக படுத்துட்டாங்களா, நம்ம கேம்பெயின் போல் பாவம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செந்தில் பாலாஜிங்கிற ஃபேக்டர் கொங்கு ரீஜியனில் எப்படி சார் வேலை பார்க்குது? நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், செந்தில் பாலாஜியே வந்து திமுகவை தோற்கடிக்கப்படுவார்கள், ஏன்னா கோவை திமுகவினர் செந்தில் பாலாஜி கரூரை விட்டு வந்தது பிடிக்கலன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அப்படி ஜெயிச்சா கூட ஸ்கிராப் பண்ணி ஜெயிச்சிருவார். பட் செந்தில் பாலாஜி எந்த தொகுதியில் போட்டாலும் ஜெயிக்கக்கூடிய ஆள் தான், அது தெரியல. ஆனால் கரூரில் சேஃப் சீட்டை விட்டே வந்தார்னு தெரியல. மேபி ஸ்டாலின் சொல்லிடலாம், அங்கே போய் உன்னோட சக்தியை நீ வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சா மறுபடியும் பண்ணிடலான்னு. ஸோ செந்தில் பாலாஜி ஜெயிச்சா கூட கொஞ்சம் அப்படி மெஜாரிட்டியில் ஒரு மாதிரி மைனாரிட்டியில் வந்துடுவார். மீதி தொகுதியில் கோயம்புத்தூரில் வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா கோவை என்பது திமுகவின் கோட்டை இல்லைங்கிறது ஸ்டாலினுக்கே தெரியும். ஆமாம், அதை வழக்க தான் செந்தில் பாலாஜி போட்டார். அதிமுகவின் கோட்டையாக இருந்தால் ஓரளவுக்கு நியாயம். ஆமாம், அடுத்தது பாஜக கோட்டையானா நியாயம், 3வது டிஎம்கே வருது. ஸோ அதனால தான் வந்து மோடி வந்து கோயம்புத்தூர் வரதை அவாய்ட் பண்ணுறதா கேள்விப்படுறோம். ஏன்னா ஒரே ஒரு கேண்டிடேட் தான் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்துலலாம் ஒன்றும் பெரிய பெரிய கேண்டிடேட் மாதிரி. அது ஏடிஎம்கேக்கு ஒரு புஷ் கொடுக்குமே சார் கொங்கு ரீஜியனில். இல்லை, ஆனால் ராகுலும் சரி மோடியும் சரி அவங்க கட்சிக்காரர்கள் கேம்பெயின் பண்ணுவாங்க சார், கூட்டணி கட்சிகள் கேம்பெயின் பண்ண மாட்டாங்க. அது அந்த இன்னும் மேபி வாட் எவர் ரீசன். ராகுல் காந்தி வருவாரா பிரச்சாரத்துக்கு? ராகுல் காந்தி இது வரைக்கும் வரதா தெரியல. கேட்டதுக்கு ஷோடங்கர் வருவார்னு சொன்னார். அவரோட உயர் பதவியில் இருக்க முக்குல் வாஸ்னிக் எனக்கு தெரியாதுன்ட்டார், உண்மையை உடைச்சிட்டு போயிட்டார். ஓகே, ராகுல் காந்தியிட்ட கேட்கப்பட்டதான். அவர் சொன்னார்னா எனக்கு கேரளாவில் வேலை இருக்குன்னா. கேரளா தான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, வேலை இருக்குன்னு அப்போ சொன்னார். பாண்டிச்சேரினால பாண்டிச்சேரி முடிஞ்சாச்சு, 2 முடிஞ்சாச்சு. பிரியங்கா சொன்னாலும் அண்ணா கேட்டு பார்த்துருங்க, நான் வந்து எனக்கு ஐம் பிஸி வித் சம் அதர், அசாம் எங்கேயோ போகிறேன், வெஸ்ட் பெங்கால் எங்கேயோ போகிறேன். வெஸ்ட் பெங்கால் ஃபோக்கஸ் பண்ணுற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. சரி, பிரியங்காலாம் தமிழ்நாட்டில் அறிந்த முகம், ராஜீவ் ஃபேமிலியே தமிழ்நாட்டுக்கு அறிந்த முகம். தமிழ்நாட்டில் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, மூலமுக்கெல்லாம் தெரியும். ராஜீவ் காந்தி மாதிரி பாப்புலர் தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸ் தலைவரும் கிடையாது. ராகுல் காந்தி, பிரியங்காலாம் காந்தி, இந்திரா காந்தியோட பேத்தி, ராஜீவ் காந்தியோட பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க யாருமே வரலன்னா காங்கிரஸ்காரலாம் சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா ராகுல் சொல்கிறாங்கன்னா பாண்டிச்சேரி மாதிரி ஆகக்கூடாது, அங்கே வந்து நான் தனியாக பிரச்சாரம் பண்ணால் டிவைடு தெரிஞ்சு போயிடும், ஸ்டாலின் எனக்கு உள்ள வேறுபாடு தெரிஞ்சு போயிடும், அவாய்ட் பண்ணி வராமல் இருந்தால் பெட்டர் ஆகிடும். செல்வ பெருந்தையை போய் ராகுல்கிட்ட கேட்கறதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா அவர் ராஜினாமா கொடுத்துட்டார், கொடுத்தாச்சு. பட் இந்த ராஜினாமா ஏற்கப்படும் தேதி 24ஆம் தேதி ஏப்ரலாக இருக்கும். ஸ்டாலினை சந்திக்க ராகுல் விரும்பவில்லையா சார்? பாண்டிச்சேரியிலேயே சந்திச்சிருக்கலாம் சார், பாண்டிச்சேரியிலையும் சந்திக்கல.
தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாருங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்டாலினை சந்திப்பதை ராகுல் வந்து பெருசாக விருப்பம் காட்டல போல இருக்கே சார். அப்படி தான் தோன்றுறது. ஏன்னா ராகுல்கிட்ட கேட்டபோது இஸ் அ நேஷனல் லீடர். யாரு அவர் ராகுலோட ஆஃபீஸில் கேட்டபோது இந்த மாதிரி ஸ்டாலின் டிஎம்கேலேருந்து ஸ்டாலின் வாஸ் வில்லிங் டு, தட் இஸ் ராகுலோட கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் ஓகே. அவர் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்க எனக்கு தெரிஞ்ச மறுப்பு தெரிவித்த மாதிரி இல்லை. அவர் ராகுல் மேல் மரியாதை வச்சிருக்கார். எங்க முதல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னதே ஸ்டாலின். ஆமா சார், 2019ல யாருமே சொல்லல. நன்றி இல்லாம நடந்துக்கிறாங்க. ஓகே, ஸ்டாலின் வந்து இத்தனைக்கு எதிர்ப்பு வந்து ஸ்டாலினுக்கு. சரத்பவார் சத்தம் போட்டார், மம்தா சத்தம் போட்டுச்சு. அப்புறம் வந்து எல்லாம் யூபியில் முலாயம் சிங் ஃபேமிலியாக திட்டாங்க. தைரியமாக ஸ்டாலின் சொன்னார் அடுத்த பிரதமர் ராகுல்னார். 2019 சொன்னார். 19 சொன்னார். ஓகே. ஸோ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ராகுல் மேலே கோவமோ இது ஒன்று கிடையாது. ராகுல் என்ன கணக்கில் போகிறாருன்னா, இந்த அலையன்ஸு 23ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. எலெக்ஷனோட எனக்கு தெரிஞ்சு 23ஆம் தேதியோட என்டிஏ அலையன்ஸும் வெளியில் வந்துடும், திமுக அலையன்ஸும் வெளில வந்துடும். 2 வெளில வந்துடும். வந்த உடனே ராகுல் என்ன பண்ணுவார், மாணிக்கம் தாக்கூரோ யாராவது ஒருத்தர் தலைவராக போட்டு விஜயோட லிங்க் ஆகிடுவார். அதுக்குள்ளே விஜய் தேர்தலில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறது நியூஸ் வந்துடும். 10 நாள் தானே, 23 4 5 தேதிக்குள்ளே எல்லாம் வந்துடும். ஸோ விஜயோட பலமும் தெரிஞ்சு போயிடும். ஓகே, அப்போது செல்வ பெருந்தகை இருக்க போகிறதில்லை. செல்வ பேர் அவர் சொல்கிறாங்க ராகுல் காந்தி, தயவு செஞ்சு என்ன மாற்றிடுங்கன்னு செல்வ பெருந்தகை ரொம்ப கதறிட்டார் போல இருக்கே சார். போங்கன்ட்டாங்க, போயிட்டு டாட்டா பை பைன்ட்டாங்க. ஏன்னா ஒரு கேண்டிடேட்டும் பணம் கொடுத்து சீட் வாங்கிட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எதிர்கட்சி காங்கிரஸ் உள்ள எதிர்கட்சி. இப்போ காங்கிரஸ் எதிர்கட்சி பாஜக இல்லை, காங்கிரஸ் உள்ள தலைவர்கள் எதிர்கட்சி ரெக்கார்டோட போட்டு அமைச்சர். அதில் கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி பிளேடு லீடிங் ரோல். எங்க சத்தியமூர்த்தி பவனில் ஆண்கள் அடித்துக் கொள்வதை பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் அசீனா சையத் போனதுக்கு பெண்கள் சேர் தூக்கி அடிச்சிட்டாங்க. நேத்தி சத்தியமூர்த்தி ஒருத்தர் சேர் தூக்கி அடிச்சு முஷ்டியை மடிங்கன்னு சண்டை போட்டாங்க. உண்மையாலுமே ஹசீனா வந்து டிசர்விங் கேண்டிடேட், வெரி டிசர்விங் கேண்டிடேட், வெரி டேலண்டட், நாலேஜபிள். காங்கிரஸ்காரங்களே தன்மையாக பழகக்கூடிய எதிர்கட்சிக்காரங்களுன்னு சண்டை. நான் டிபேட் நிறைய கலந்துருக்கேன் அவங்களோட. ரொம்ப அன்பாக பழகுவாங்க, மரியாதையாக பழகுவாங்க. டேலண்டட் லேடி. டேலண்ட்டுக்கு எங்கே பிஜேபி காங்கிரஸில் இடம் இருக்குது. அமெரிக்க நாராயணன் தூக்கி அடிச்சாங்க. இவங்க ஒன்று கேட்டாங்களாம், வேலைச்சேரி எனக்கு கொடுத்துருங்க. முகமது ஹசன் மௌலானா கொடுக்கூடாதுன்னு சொல்ல. எனக்கு நானும் மகிழா காங்கிரஸே இது இவ்வளோ வருஷமாக கட்சி. ஆனால் மகிழா காங்கிரஸ் பேக் போன் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. எல்லா போராட்டத்திலும் முதல்ல போய் நிற்பாங்க. சும்மா சேரில் ஏசி சேரில் உட்காந்துருக்கீங்களா அசீனா போய் போராட்டத்துக்கு. எங்கள் கட்சியில் போராட்டம் பண்ணுறவங்களுக்கு சீட் கொடுக்காம தொகுதி பக்கமே போகிறவங்களுக்கு சீட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண கேட்டாங்களாம். தொகுதி பக்கம் போகிற சீட் கொடுங்க. நோ ஹாரூன் பாய் வந்து கட்சி எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஹசன் மௌலானுக்கு அந்த அளவுக்கு கெட்ட பேர் இருக்கு வேளச்சேரியில். திருவான்மியூர் அடையாறில் ஒரு பேர் நாரி போய் கிடக்கு. ஸ்டாலின் சொன்னாலாம், வேண்டாங்க, தோற்று போயிடுவீங்க, கூட்டணி கட்சிக்காவது கொடுங்க, எனக்கு எடுக்கும் டிஎம்கே கொடுக்காதீங்க, மதிமுகவோ பிரேமலதாக்கோ வீதி யாருக்காவது ஒருத்தர் கொடுங்க. ஏன்னா அது வந்து இந்த தொகுதி செல்வ பெருந்தகை. அதில் ஜேஎம் ஹாரூன் வந்து மூத்த தலைவர், எம்பியாக இருந்தவர், இந்திரா காந்தி ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப ஒரு தன்மையாக பழகக்கூடியவர், எல்லாருடைய நட்பாக இருப்பார். உடனெல்லாம் குன்றிட்டார், வயசாகிடுது. எல்லாம் தனுஷ்கோடி ஆயித்தனலாம் வயசாகிடுதுங்க. அதில் இளைஞராக நான் பார்த்துருக்கேன். தனுஷ்கோடி ஆயித்தனலாம் எல்லாம் வயசு. கிருஷ்ணசாமிக்கு வயசாகி போயிட்டு எல்லாம் ஏஜ், தங்கபாலுக்கே ஏஜ் ஆகிடுது. ஸோ ஹாரூனுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக செல்வ பெருந்தகை வந்து, ஏன்னா செல்வ பெருந்தகை வளர்த்து விட்டது ஹாரூன். ஓகே, அவர் பையனை கொடுத்துட்டார். அது நான் கிடையாது, வேற எங்கான கொடுத்து எனக்கு கொடுக்கூடாதான், உங்களுக்கெல்லாம் என்ன தகுதின்னு கேட்டாங்க. தூக்கி அச்சு ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்சி விட்டு நீங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஹசீனா வந்து பாஜகவிலேயே ஒரு 5 பேர் 5 விமனுக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க. 27 சீட்டில் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாஜக வந்து விமன் எம்பவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்க சொன்னாங்களா, சோனியா காந்தியை கட்சி தலைமையாக வச்சுட்டு பிரியங்கா காந்தியை ஃபேஸாக வச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சீட் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு யாரோ செல்வ பெருந்த ஆட்கள் உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னாங்க. உடனே ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. சொல்லிட்டாங்க, நான் பிஜேபிக்கெல்லாம் போக மாட்டேன், அரசியலேருந்து. அமெரிக்க நாராயணன் போய் கேட்டாங்களாம் பிஜேபியில், ஐயா இந்த பாலிடிக்ஸ் விட்டுருங்க,
அமெரிக்க நாராயணன் டெக்ஸஸில் மாதம் $50,000 சம்பாரிச்சிருந்தவர். 1987 அவர் இந்தியாவுக்கு திரும்பவும் நான் அவர் மீட் பண்ணேன். நான் அமெரிக்கா நியூயார்க்கில் இருந்தால் டெக்ஸஸில் இருந்தார். லோன் ஸ்டார் கேஸ் கம்பெனியில் $50,000 சிபி. அவர் ராஜீவ்காந்தி கூப்பிட்டார். ராஜீவ்காந்தி நியூயார்க் வந்தபோது இவர் மீட் பண்ணிருக்கார். பிடிச்சி போச்சு. ஒய் நாட் டு கம் நாராயண் டு தமிழ்நாடு இந்தியான்னாராம். இன்னும் ஐ வாண்ட் தமிழ்நாடு. உடனடியாக ஒரே மாதத்தில் கம்பெனி கிம்பெனிலாம் விற்றுட்டு கல்யாணியை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டார். ராஜீவ்காந்தி ஒன்றுமே பண்ணல. அவர் ராஜ்யசபா தர மந்திரி. இந்த பிஜேபியும் காங்கிரஸும் அமெரிக்காவிலேருந்து கூட்டு வர வரைக்கும் தான் முக்கியத்துவம். இந்தியாவில் வந்து சேர்ந்துட்டிங்கன்னா நாய் கூட மதிக்காது. அது பிஜேபிக்கு பொருந்தும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க அட்ரஸ் எல்லாம் போனதுக்கு காரணம் பிஜேபி, ஓகே, இன்க்ளூடிங் மோடி. அது யார் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு பேர். ஸோ அமெரிக்க நாராயணன் வந்து லைஃபை கெடுத்துக்கினார். இப்போ சீட்டு இருக்கிறார், கேட்குறது தப்பு இல்லை. பிராமின் என்ற ஒரே காரணத்துக்காக அமெரிக்க நாராயணனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது, திருப்பதி நாராயணனுக்கு சீட்டுக்கு மறுக்கப்பட்டது. அமெரிக்க நாராயணன் வெளில வந்துட்டார், திருப்பதி நாராயணன் வெளில வரல, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது என்ன ஆகி போச்சுன்னா, காங்கிரஸ் கமிட்டியில் உட்கட்சி போர் வெடித்து சிதறி தூள் தூளாக போயிட்டுருக்கு. ராகுல் காந்தி இந்த மாதிரி நேரத்தில் வந்தார்னா, ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா செல்வ பெருந்தகையோட டயஸை ஷேர் பண்ணுறதுக்கு ராகுல் காந்தி விரும்பல. ஸ்டாலினை விட்டுருங்க, ரெண்டாவது கதை. செல்வ பெருந்தகையோடையே இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, அதனால் அவாய்ட் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு பூகம்பத்தை கிளப்பி இருக்கீங்க. இது நான் கேள்விப்பட்ட நியூஸ். காங்கிரஸ் கமிட்டி எனக்கு வர நியூஸ்லாம் கமலாலயத்துலேருந்து வர்றது. சத்தியமூர்த்தி போடல நான் என்ன பண்ணுறது? நம்ம நண்பர் 40 வருஷம் 30 நண்பர் எல்லாருங்க, தலைவா என்ன நடக்குது தெரியுமா, என்ன சொல்லுங்கள், நம்ம பத்திரிக்கான வேலை, நம்ம என்ன எல்லாத்தையும் கேட்க வேண்டியதுதான். செல்வ பெருந்தகையோட ஷேர் பண்ணுறதுக்கு பயந்துன்னு ராகுல் காந்தி வரலன்னு. என்ன அப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லை உங்களுக்கு தெரியாதுங்க, இது வேறு ரூட்டில் போதும், சரி விடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் எப்படி ராகுல் எதிர்ப்பான்? பிரியங்கா ராகுல் வரல, பிரியங்கா வர மாட்டாங்க. சோனியா காந்தி அம்மா உடம்பு சரியில்லை. ஸோ எந்த பெருந்தலைகளும் அதனால தான் விஜய் வந்து ஒரிஜினல் காங்கிரஸ் நம்ம கூட இருக்குங்கிறாரா? அவர் சொல்கிற ஒரிஜினல் காங்கிரஸ் ராகுல் காந்தி சொன்னாராம், செல்வ பெருந்தகை காங்கிரஸ். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கினார் விஜய். தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி ராகுல் கண்ட்ரோல் இல்லைன்ட்டாராம். மல்லிகார்ஜுன கார்கே பிடிச்சி கீழ்கீழ் கழிச்சிட்டாராம். ராகுல் கட்சியாக நடத்துறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டில்? ஒரு எக்கச்ச கம்ப்ளைண்ட் வருது எனக்கு, டெய்லி 10-20 புகார் இமெயிலில் வருது. அவருக்கு நெருக்கமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் இருக்கார், தமிழ்காரர், ஆந்திராக்காரர். அவர் தான் ராகுலுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுறார். அவர்கிட்ட போய் எல்லாம் புலம்பி எடுத்துட்டாங்க ஆதாரத்தோட. ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், மாணிக்க தகவலாம் யார் யார் 5 கோடி கொடுத்து வாங்கினாங்கன்னு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டாங்களாம். அவங்க ஃபோன் பண்ணி இடத்துக்கு இன்டேரக்டாக ஆமான்ட்டாங்களாம். படம் வாங்குறதுங்கிறது பாஜகவில் இருக்க கூட இருக்கலாம். நம்ம அதிமுகவில் 10 பைசா பணம் கொடுக்கல கேண்டிடேட்டுக்கு. திமுக மட்டும்தான் தேர்தல் செலவை கவனிக்குது. கேண்டிடேட் ஸ்டாலின்ட்டு ஒரு குணம், சீட்டு கொடுத்தா ஜெயிக்க வைப்பார். அது நல்ல கேண்டிடேட்டோ கெட்ட கேண்டிடேட், கூட்டணி ஜெயிக்க வைப்பார். ஓகே. ஆனால் அதிமுக கேண்டிடேட் பாதி மந்திரிங்க கையில் வீட்டு டாக்குமெண்ட்டோடு அலையிறாங்க. லோன் வாங்கினா கட்டினா மந்திரி என்ன, நான் காசு பண்ணலையேப்பா போன கவர்மெண்ட்டில், காசு பண்ண 10 பேர் ஜாலியாக பணம் வேணான்ட்டாங்க, நாங்களாம் காசு பண்ணல, எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, எடப்பாடியார் சுருக்கு போய் அவுக்க மாட்டேன்றாரு அப்படின்றாங்க. ஸோ இத்தனை குழப்பத்துக்கு நடுவில் 23ஆம் தேதி எப்படி தேர்தலை சந்திக்க போகிறோன்னு தெரியல. ஓகே சார், பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் தான் எனக்கு பேசி நன்றி சுவாமி சார். நன்றி.